தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள புதிய வரி சட்ட திருத்தம் காரணமாக ஒரு சிகரெட்டின் விலை 72 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய கலால் சட்ட திருத்த மசோதா 2025 தாக்கல் செய்தார். இந்த புதிய மசோதா புகையிலை பொருட்கள் மீதான கலால் வரியை பன்மடங்கு உயர்த்த வழிவகை செய்கிறது. இது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்பு இருந்த சட்டப்படி 1000 சிகரெட்டுகளுக்கு 200 ரூபாய் முதல் 735 ரூபாய் வரை வரி விதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் புதிய சட்டத்தின்படி இந்த வரி 2700 ரூபாய் முதல் 11,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளது. அதாவது வரி விகிதம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது 18 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு சிகரெட்டின் விலை புதிய வரியால் 72 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் இது சிகரெட்டின் நீளம் மற்றும் வகையை பொறுத்து மாறுபடும் என்றும் 72 ரூபாய் என்பது ஒரு தோராயமான உச்சபட்ச கணிப்புதான் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மத்திய அரசின் தரப்பில் இது குறித்து கூறுகையில், மக்கள் புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம். விலை உயர்ந்தால் நுகர்வு குறையும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.